இளைய தளபதி விஜய் இருக்கிறார், நாளைய சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்கிறார், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கிறார், சூர்யா, கார்த்தி, நாசர், ரோகிணி, தியாகராஜன் சார், பிரசாந்த், சமுத்திரக்கனி, மன்சூர் அலிகான், டி ராஜேந்தர், சார்லி, இன்னும் ஏராளமான டப்பிங் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் அண்ணன் ராதாரவி அவர்கள் செய்த முறைகேடுகள், ஊழல்களை பற்றி தெரியுமா தெரியாதா? பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவு வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னா, டப்பிங் யூனியனுடைய 2024-26 தேர்தலுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் தேர்தல் வாக்குறுதியை நான் வெளியிட போகிறேன். இன்னைக்கு 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் நான் என்னை உறுப்பினராக்கி கொண்டேன். ஹபீபுல்லாவில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய மேலே தான் அந்த மாடி இருக்கிறது. 15,000 ரூபாய் அன்னைக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு. அது டெபாசிட் பணம், இது ரீஃபண்டபிள் கிடையாது. ராதாரவி அண்ணனுடைய காலில் விழுந்தோ அல்லது யாருடைய சிபாரிசும் இல்லாமல் சொந்த பணத்தை 15,000 ரூபாய் கட்டி நான் உறுப்பினராகி இன்றோடு 17 வருடங்கள் ஆகிறது. இப்போ இந்த தேர்தலில் நான் தனிச்சு நிற்கிறேன். திரு ராதாரவி அவர்கள் அணியையும் இன்னொரு அணியையும் எதிர்த்து 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞர்களுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் ஏகாதிபத்தியத்தின் ஒடுக்குமுறைக்கான ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் தூக்கித்தான் நான் இன்று தலைவர் ராதாரவி அவர்களை எதிர்த்தும் அவருடைய அணியை எதிர்த்தும் தலைவர் வேட்பாளருக்காக போட்டியிட்டு இருக்கிறேன். இந்த டப்பிங்கினுடைய வரலாறு எப்படின்னா, இந்த டப்பிங் கலைஞர்கள் திரைக்கு பின்பதாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்கள். ஆனால் இன்று பல கதாபாத்திரங்களுக்கு உயிரை கொடுத்து கொண்டு அந்த கதாபாத்திரத்துக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த டப்பிங் கலைஞருடைய குரல் வலை நெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாராவது எதிர்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவனை அடிப்படை உறுப்பினரிலிருந்து தூக்குவது அல்லது அவனை சஸ்பெண்ட் செய்வது, இதுதான் தலைவர் ராதாரவி அவர்களுடைய நோக்கமாகவும் அவர் பெயரை சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுடைய சட்டத்திட்டமாகவும் இது இருந்திருக்கிறது. இப்ப இந்த டப்பிங் யூனியன்ல சாதாரண என்னை போன்ற கலைஞர்கள் மட்டும்தான் இதுல பயணப்படுறாங்களா அப்படின்னா இல்ல. நிறைய உச்சபட்ச நட்சத்திரங்கள், திரைப்பட நடிகர்கள் இதுல இருக்கிறார்கள். இளைய தளபதி விஜய் இருக்கிறார், நாளைய சூப்பர் ஸ்டார் சிம்பு இருக்கிறார், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கிறார், சூர்யா, கார்த்தி, நாசர், ரோகிணி, தியாகராஜன் சார், பிரசாந்த், சமுத்திரக்கனி, மன்சூர் அலிகான், டி ராஜேந்தர், சார்லி, இன்னும் ஏராளமான டப்பிங் உறுப்பினர்கள் இதில் இருக்கிறார்கள். அவருக்கெல்லாம் அண்ணன் ராதாரவி அவர்கள் செய்த முறைகேடுகள், ஊழல்களை பற்றி தெரியுமா தெரியாதா? அல்லது தயாரிப்பாளர்களுக்கும் 23 சங்கங்களை வழிநடத்துகின்ற பெப்சிக்கும் அவருடைய ஊழல் முறைகேடுகள் தெரியுமா என்றால் எனக்கு தெரியாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஏராளமான டப்பிங் கலைஞர்களுக்கு இவர்களுடைய அதிகார வர்க்கம் இவர்கள் என்ன செய்கிறார் என்பது எல்லா கடைகளுக்கும் தெரியும். ஆனால் நிறைய பேர் வெளியில சொல்ல பயப்படுறாங்க. காரணம், அவர்களை எதிர்த்து நின்றால் வாழ்வாதாரத்தை அவர்கள் பிடுங்கி விடுகிறார்கள். அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் யாரும் எதையும் வெளியில சொல்வதில்லை. ஆனால் நான் 17 ஆண்டு காலமாக டப்பிங் உறுப்பினராகவும் இருக்கிறேன். 9 ஆண்டு காலமாக டப்பிங் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற டப்பிங் இன்சார்ஜாகவும் நான் இங்க பணியாற்றி வர்றேன். இப்ப எனக்கு இதுக்கு பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அவர்கள் எனக்கு கட்டம் கட்டுவார்கள், என்ன கார்னர் பண்ணுவாங்க. ஏனால் என்னோடு கூட பயணப்படுகிற 20க்கும் மேற்பட்ட இன்சார்ஜுகள் யாரும் கேட்பதில்லை. அவர்கள் சொல்வதற்காக கைதட்டி கொண்டு தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பொறுத்து பார்த்தேன். என்னால் ஒரு அளவுக்கு மீறி போகும் பொழுது நான் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. எதிரணியில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, நீங்கள் செக்ரட்டரிக்கு நில்லுகுணா, இல்லை வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நில்லு, இல்லாட்டினா ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கு நில்லுனாங்க. பதவி ஆசை எனக்கு கிடையாது, பதவி வெறி எனக்கு கிடையாது. என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம், உரிமை அது மீட்கப்படணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் தனியா களத்தில் நிற்கிறேன். தோல்வியோ வெற்றியோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எதிரணியர் என்ன சொல்லுகிறார், இவன் தலைவரை ஏற்று நிற்கிறான், ஒரு 10 ஓட்டு வாங்குவானா, ஒரு 20 ஓட்டு வாங்குவானா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு பேசுறவங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க தோக்குறனா ஜெயிக்கிறனா அப்படின்றது முக்கியம் இல்லை, களத்தில் நிற்கிறனா அதான் முக்கியம். எதிர்த்து கேட்கிறேன் யாருக்காக? என் மக்களுக்காக, என் சக தொப்புள் கொடி உறவுகளுக்காக. இது ஒன்று. இப்போ அடுத்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது யூனியனுடைய கட்டடம் இடித்தல் பற்றி நான் உங்களோடு கூட பேசணும்னு நினைக்கிறேன். இதுதான் சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் யூனியனோட கட்டிடம் விஜயராபுரத்தில் இருந்துச்சு. சென்னை வடபழனியில் உள்ள டப்பிங் யூனியன் கட்டடத்திற்கு சீல். எதற்காக சீல் வைக்கப்பட்டது காரணம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன்.
2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய தாய் வீடாக கோவிலாக இருந்த கட்டிடம் இப்பொழுது தரை மட்டமாக சுக்கு நூறாக உடைக்கப்பட்டு சல்லி சல்லியாக ஆக்கப்பட்டு இப்பொழுது அவசர அவசரமாக கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு விளக்கம் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த சங்க கட்டடம் இடிக்கப்பட்டது? டப்பிங் கலைஞர்கள், சாதாரண கலைஞர் முதற்கொண்டு பெரிய பெரிய கலைஞர்கள் கூட இது தெரிவதில்லை. என்ன சொல்லி வைத்திருக்கிறார் திரு ராதா ரவி அவர்களும் அவர்களுடைய அணியினரும்? சங்க உறுப்பினர்களை வேலை வாய்ப்பை கருதி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்த ஒரே காரணத்திற்காக அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் யூனியன் மீது. அதனால் சங்க உறுப்பினர்கள் மூலமாகத்தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பொய் செய்தியை, ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை கலைஞர்களுக்கு பரப்பி வருகிறார்கள். ஆனால் நான் ஒன்றை தெளிவுபட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்டடம் ஏன் இடிக்கப்பட்டது என்று சொன்னால், மாநகராட்சியிலே, சென்னை மாநகராட்சியிலே அப்ரூவல் வாங்கியதாக இவர்கள் 75,000 ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கிறார்கள். இந்த முறைகேடு தான் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு காரணம். சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் பிரேக்கப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் லேண்ட் டியூரிங் த இயர் 2011. 2011ஆம் ஆண்டு வந்த தகவலை நான் ஆர்டிஐ மூலமாக லேபர் கமிஷனிலிருந்து எடுத்து வைத்திருக்கிறேன். இதை எல்லோருக்கும் நான் அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறேன். Total consideration as per agreement of sale dated 25th January 2011. இந்த கட்டடத்தை இவர்கள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் 67 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாக இங்கே லேபர் கமிஷனிலே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம், இந்த கட்டடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமான இடம். அதை விற்றவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் விலை கொடுத்து வாங்கியது வெறும் 47,50,000. ஆக 67 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலேயே குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாயை அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். லேண்ட் பர்ச்சேசிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் paid to district registrar சென்னை சவுத் 3,75,000 ரூபாய். இதுல வந்து டிடி நம்பர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓல்டு பில்டிங் டிமாலிஷேஷன் சார்ஜஸ் paid to site enterprises 45,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுக்கு செக் நம்பர் இருக்கு. brokerage for purchasing of land paid to Mr. வீரமணி, அவர் இப்பொழுது உயிரோட இல்லை. அவரை பத்தி நம்ம பேசுறது நாகரிகமற்ற செயல். ஆனால் அவருக்கு 67,000 ரூபாய் இந்த கட்டடத்தை வாங்கி கொடுப்பதற்காக கமிஷனாக கொடுத்திருக்கிறார்கள். பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி, அப்ரூவல் வாங்குவதற்காக. இதை தான் நீங்க குறிப்பா வச்சுக்கணும். இது எல்லா டப்பிங் கலைஞர்களும் நீங்க புரிஞ்சுக்கணும். நாசர் சார் முதற்கொண்டு சூர்யா, கார்த்தி, விஜய் எல்லாருமே இந்த காணொலியை பார்க்கறவங்க நீங்க என்ன இங்க முறைகேடு பண்ணிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் விளக்கணும். பேமெண்ட் ஆஃப் ஆப்டைனிங் பிளான் காப்பி 75,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 75,000 ரூபாயினால தான் இன்னைக்கு 1.25 கோடி ரூபாய் மதிப்புள்ள என் தொப்புள் கொடி உறவுகளான டப்பிங் கலைஞருடைய கட்டடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75,000 ரூபாயை இவங்க கார்பரேஷன்ல கட்டாம நாங்க அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி 2011 இருந்து 2021 வரைக்கும் தொடர்ச்சியாக 10 வருட காலமாக அரசாங்கத்தையும் ஏமாற்றி, கார்பரேஷனையும் ஏமாற்றி, டப்பிங் கலைஞர்களையும் ஏமாற்றி இவர்கள் வந்ததின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த டப்பிங் கட்டடம் இடிக்கப்பட்டது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க திரு ராதா ரவி அவர்களும் அவர்கள் அணியை சார்ந்தவர்கள் தான். அன்றைய தலைவராக KR செல்வராஜ் இருந்திருக்கிறார். அன்றைய தலைவராக வந்து KR குமார் ட்ரெஷராக இருந்திருக்கிறார். ஆக ஒரு படம் ஓடுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் சொல்றோம். அதே ஒரு படம் ஃபெயிலியரா போச்சுன்னா அதுக்கு காரணம் அந்த டைரக்டர் தான் சொல்றோம். ஆக இந்த கட்டடம் முழுக்க முழுக்க இடிக்கப்பட்டதுக்கு காரணம் திரு ராதா ரவி தான் என்பதை நான் அடித்து சொல்லுவேன். ஒருவேளை இது நான் சொல்வது குற்றம் அல்லது பொய் சாட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் பலப்பினார்கள் என்று சொன்னால் நான் அவர்கள் கொடுத்த இந்த இன்சார்ஜ் கார்டை நான் இங்கே வைத்துக் கொள்கிறேன். அதே போல அவர்கள் பதவியை தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கிறார்களா? இப்பொழுது ராதாரவி அவர்கள் என்ன சொல்கிறார்? எதிரணியில் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் 40 வருஷமா என் கூட இருந்தாரு, எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எதிரியத்தான் சந்திச்சிருக்கேன், துரோகிய முதல் முறையில் சந்திக்கிறேன். யார் துரோகி? என்ன பொறுத்த வரைக்கும் ராதா ரவி தான் துரோகி. ராதா ரவி தான் பச்சை துரோகி. அவருடைய அணிகள் தான், அவருடைய நிர்வாகிகள் தான் பச்சை துரோகி. எப்படி இலங்கை மண்ணிலே தொப்புள் கொடி உறவுகளை கொண்டு குவித்த ராஜபக்ஷ ஒரு இன துரோகியோ, எப்படி மோடி இந்திய மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு இன துரோகியோ, அதே போன்று 2800க்கும் மேற்பட்ட டப்பிங் கலைஞருடைய இன துரோகி, பச்சை துரோகி திரு ராதா ரவி அவர்களும் அவருடைய அணியை சார்ந்தவர்கள் தான். ஒருவேளை நான் இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன், என்னோடு விவாதம் பண்ணுவதற்கு திரு ராதா ரவி அவர்கள் தயாராக இருக்கிறாரா? வாங்க ஒரு சேனலில் உட்காருவோம், 2 பேரும் பேசுவோம். என் மீது, நான் உங்கள் மீது அவதூறு பரப்புறேன் என்று சொன்னால் நீங்கள் நிரூபிங்கள். நீங்கள் 2011 அப்ரூவல் வாங்கின காப்பி எங்க? எல்லாருக்கும் செக் நம்பர் இருக்கு, டிடி நம்பர் இருக்கு. ஏன் இந்த 75,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் வந்து ரசீது இல்லை,
செக் நம்பர்ல அந்த கேஷை கொடுத்துறீர்கள். யூனியனுடைய பைலாப்படி 3000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா எல்லாருக்கும் செக் தான் கொடுக்கணும், கேஷ் கொடுக்க கூடாது. இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பைலா டப்பிங் யூனியன். அப்படி இருக்கிற பொழுது குற்றம் பக்கவாக இருக்கிறது. இதை இவர்கள் மழுப்பி பூசி டப்பிங் கலைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று காலம் இதுவரையோடு போதும். ஆனால் வர எலெக்ஷன்ல இந்த ஏமாற்றம் செல்லுபடியாகாது. டப்பிங் கடைகள் அனைவரும் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக வழக்கு சம்பந்தமாக ரூபாய் 36 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்காங்க. இந்த வழக்கு எதனாலனா டப்பிங் யூனியன் மேல வழக்கு தொடர்ந்த டப்பிங் உறுப்பினர்களை சங்கத்திலிருந்து நீக்குவதற்காக, அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவதற்காக, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்காக வழக்குகளை சந்தித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை அளித்து சந்தோஷம் கண்டிருக்கிறார்கள். 36 லட்சம் ரூபாய் வழக்குக்காகவே மட்டுமே செலவு செய்திருக்கிறார்கள். இது யாரோட பணம்? ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நான் அங்கிருந்து வந்தவன். நான் அந்த கிரௌட் ஆர்டிஸ்ட் 360 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன். சைக்கிள் மிதிச்சுட்டு கோடம்பாக்கம் அங்கங்க நான் போயிட்டு இருந்தவன். அவர்களுக்கு வேணால் இந்த டப்பிங் யூனியனுடைய கட்டடம் ஒரு செங்கலா தெரியலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது செங்கல் இல்லைங்க, அது ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய ரத்தம், ஒவ்வொரு டப்பிங் கலைஞருடைய வேர்வை. இதெல்லாம் ராதாரவிக்கோ அவருடைய அணிக்கோ தெரியாதுங்க. நான் அந்த வழியை உணர்ந்தவன். நான் ஏதோ கோபத்தில் நான் ராதாரவி அவர்களை எதிர்த்து நிற்கல. வலி, வேதனை, ஒரு ஃபைட் வாய்ஸ் கொடுக்குறோம். ஏன் நான் கட்டடத்தில் ரத்தம் இருக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹீரோ 10-20 பேர் அடிக்கிறாரு அப்படின்னா இந்த ஃபைட் வாய்ஸ் 8 பேர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹீரோ 150 பேர் அடிப்பான். இப்படி ஃபைட் கொடுக்கணும். 8 ஃபைட் கொடுக்கும்போது அவனுக்கு ரத்தம் கக்கிருங்க. 4000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தனுக்கு 8 ஃபைட்டுக்கு 800 பேர் அடிக்கணும். அது டப்பிங் கலைஞர்களுக்கு தெரியும். உதாரணமா ஒரு 7வது மாடியில் ஒரு சண்டை காட்சி நடக்குது அப்படின்னா, ஏன் இதை நான் பத்திரிகையாளருக்கு தெளிவுபடுத்துறேன்னா, 2 பக்கமும் ஊழல் பண்ணிட்டு அவர் இவங்களை குறை சொல்ல, இவங்க அவங்கள குறை சொல்ல, பதவி வெறி பிடிச்சு அப்படிதான் இருக்காங்க ஒழிய டப்பிங் கலைஞருடைய வாழ்வாதாரம், அவருடைய அடிப்படை என்னன்னு யாருக்குமே தெரியல. உதாரணத்துக்கு 7வது மாடியிலிருந்து ஒருத்தர் சண்டை போறான், ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படின்னா, அந்த 7வது மாடியிலிருந்து விழுகிறான்னா மேல மாடியை உடைச்சு கண்ணாடி உடைச்சு கீழே கார் இருக்கும், கார்ல விழுந்து கீழே தரையில விழுகணும். இப்படி கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கணும். இதை ஒரே ஃப்ளோவில் கொடுக்கலனா மிஸ்கின் மாதிரி டைரக்டர்லாம் அடிச்சே கொண்டுருவாங்க. டப்பிங் கலைஞர்களை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருவாங்க. அங்கேருந்து ஃபாலிங் பண்ணி கீழே டவுன் ஆகிற வரைக்கும் அந்த எஃபெக்டை கொடுக்கணும். அப்படி ரத்தத்தை சிந்தின காசு, அந்த காசை யூனியன் இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. இன்றைக்கி கட்டடம் உடைக்கப்பட்டு போச்சுங்க. இதை நான் சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை. நான் எதிர்க்க துணிந்தவன் அல்ல, நான் எதற்கும் துணிந்தவன். நான் ஒரு புதிய தத்துவத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறாங்க, உனக்குலாம் என்ன அரசியல் தெரியும், ராதாரவியை எதுக்குறான் அப்படின்னா, எனக்கு என்ன அரசியல் தெரியணும்? 20 வயசுலேயே நான் அரசியல் வந்தவன். 20 வயசுலே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து என்னுடைய ஒரே ஆள், நான் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுருந்தேன், எல்லா அரசியல் தலைவர்களையும் கூட்டிகிட்டு நான் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதை சக்ஸஸ் பண்ணுவேன். 20 வயசில் என்னுடைய அரசியல் களம். இதை டப்பிங் இருக்கா அண்ணன் ராதாரவிக்கு தெரியுமா? இல்லை அவர் அணியில் நிற்கிற எவருக்காவது தெரியுமா? என்னுடைய பயோகிராஃபி தெரியுமா? தெரியாது. இதை நான் பெருமைக்காக சொல்லலை. இன்றைக்கி இணையதளம் நிறைய டெக்னாலஜிலாம் பரவிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. சன் டிவியில் ஒரு நியூஸ் வருதுன்னா அது பெரிய விஷயம், வேறு ஒரு சேனல் வருதுன்னா அது பெரிய விஷயம். அப்பேற்பட்ட 20 வயசில் என்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கினவன். ஈத்தேன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீட் தேர்வு, தமிழக வேலை தமிழருக்கு, போஸ்ட் ஆஃபீஸர் வேலை, ரயில்வே துறையில் வேலை, ஆசிரியர் பணியிடை நீக்கம், செவிலியர், மாட்டுக்காக, நீட்டுக்காக, இப்படி பல்வேறு போராட்டங்களில் என்னை முனைப்படுத்தி நான் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு நான் வழக்குகளை சந்தித்து விடுதலையை வெளியில் வந்தவன். எனக்கு அரசியல் தெரியாதுன்னு அவங்க சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் நான் அம்பேத்கரை படித்தவன், புரட்சியாளர் தந்தை பெரியாரை படித்தவன், காரல் மார்க்ஸை படித்தவன், லெனினை படித்தவன், பிடல் கேஸ்ட்ரோவை படித்தவன். இவர்கள்லாம் இந்த பெயராவது யாருக்காவது தெரியுமா? அண்ணன் ராதாரவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார், அவர் தான். அதை அவர் பயன்படுத்தி ஒரு வழக்கறிஞர், அவ்வளவுதான். ஆனால் அப்பேற்பட்ட வழக்கறிஞர் தான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர் ஏன் கட்டட இடிப்பிலே அவரால் அந்த தீர்ப்பை சரியாக வாங்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கு ஆதாரம் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது. அதனாலதான் சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ராதாரவி அவர்களால் இந்த யூனியனை கட்டடத்தை இடிப்பதை தடுக்க முடியவில்லை. அவருக்கு ஒரு ஈகோ. தலைவன் என்பவன் யாருங்க? ஒரு தலைவன் சொல்றோம், யாரு? மெழுகுவர்த்தி போன்றவன் தான் தலைவன். தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சம் தரக்கூடியவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவர் தான் கருமை வீரர் காமராஜர். வந்த பிரதமர் பதவியை தூக்கி எறிந்தார்.
சாகும் பொழுது சட்டப்பையில 110 ரூபா வச்சிருந்தாருங்க. அவர் தலைவர். நல்ல கண்ணுவை எத்தனை பேருக்கு தெரியும் ஐயா? நல்ல கண்ணுவை எதிரணியில் இருக்கிறவர்கள் ராதாரவிகள் 2 பேரையும் தான் கேட்கிறேன். நல்ல கண்ணுவை தெரியுமா? 87வது பிறந்த நாளிலே 87 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அந்த 87 லட்சம் ரூபாயும் தனது கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்காக கொடுத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் தோழர் நல்லக்கண் அவர்கள். எனக்கும் ராதாரவி அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை, ஒரு வேற்றுமை. அவர் ஒரு தலைமை கழக பேச்சாளர், நானும் ஒரு தலைமை கழக பேச்சாளர். அவர் பிஜேபியுடைய தத்துவத்தை தூக்கிட்டு இருக்கிறார். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அண்ணன் வேல்முருகனுடைய தத்துவத்திலே மாநில தலைமை கழக பேச்சாளராக நான் பயணப்பட்டு வந்துக்கிறேன். இங்க நான் அரசியல் பேச வரல. ஏன்னா எனக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். என்ன அரசியல் தெரியும்? இதை விட என்ன தலைவரை ஏற்று நிற்பதற்கு வேற என்ன தகுதி வேண்டும்? சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்வு இருக்கு. காசை கொள்ளையடிக்க மாட்டேன். ஏன்னா நான் அடிப்படை உறுப்பினர்லேருந்து வந்தவன். ஒரு கிரௌடு வேலைக்கு போனேன்னா இந்த கிரௌடுன்னு ஒரு வேலை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? பத்திரிக்கையாளர்கள் சொல்றேன், 10க்கு 10 ரூம்ல ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட்டில் 500 பேர் போயிட்டு இருப்பான். அந்த 500 பேருக்கும் மறுமறின்னு சொல்லி வாய்ஸை கொடுத்துட்டு இருக்கணும். வெங்காயம், தக்காளி, இப்போ என்ன வாங்கினேன், எது வாங்கினேன், 2 கிலோ வாங்க, 3 கிலோ வாங்க. இப்படியே காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த டப்பிங் கலைகிற அந்த காற்று போகாத இடத்துல ஆண்கள் பிரச்சனை இல்லை, ஒரு பெண்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் கூட இருக்கலாம். அந்த வழியெல்லாம் தாங்கி கொண்டு காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் 1105 ரூபா சம்பளங்க. ஆனால் கதாநாயகிகளுக்கு பேசுகிறவர்களாம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ போன வாரம் கூட என் படத்தில் ஒரு சகோதரி பேசுனாங்க, 4 மணி நேரம் தான் ஒர்க்கு, 50,000 ரூபா சம்பளம். இது நல்ல தொழில், அற்புதமானது. ஒரு காலத்தில் அவருடைய காலத்தில் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இந்த 2018, 2020, 2022 தேர்தலுக்கு பிறகு அண்ணன் ராதாரவி அவர்களால் செயல்பட முடியவில்லை. அவரை 2 பேர் கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள். அதனால் இப்போ சொன்னேன்னா ஒரு தனிநபர் விமர்சனமாயிரும். நான் மாண்புள்ளவன், நான் படித்தவன், நான் இலக்கியம் படித்தவன், மனிதர்களை படித்தவன். அதனால் நான் இப்போ அதெல்லாம் பேச விரும்பலை. அதை பேசுனா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது மிஸ்டர் ராதாரவி அவர்களும் அவர் அணியிரும். அது வேணாம். அது இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு டப்பிங்களுடைய வாழ்வாதாரம், குறிப்பாக அந்த க்ரௌடு பேமெண்ட்லாம் வாழ்க ஒளிகன்னு ஒரு அரசியல் படமாக வந்துருச்சு. அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அரசியல் படம் ஒன்று இருக்குன்னா, வாழ்க ஒளிக, வாழ்க ஒளிக, வேல்முருகன் வாழ்க, வேல்முருகன் வாழ்க, வேல்முருகன் வாழ்க, இப்படி கத்திட்டே இருக்கணும். காலைல 9 மணிலேருந்து ஆப்போசிட்ல ஆர்ஆர் ஒளிக, ரவி ஒளிக, ரவி ஒளிக, ரவி ஒளிகன்னு இதே 10 பேர் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும் பேசணும். அப்போ காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பேசுகிறவனுக்கு நாடி நரம்பெல்லாம் அந்து போயிருங்க. உண்மையான விஷயம். ஏன்னா நான் அதிலிருந்து வந்திருக்கேன். இந்த வழி ராதாரவன் எனக்கு தெரியுமா? இல்லை அந்த நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? இல்லை எதிரணிகளுக்கு தெரியுமா? 40 வருஷமா அவர் கூட தானே இருந்தார். இப்போ வந்து தனிச்சு நிற்கிறாங்கல்ல, எதுக்கு நிற்கிறாங்க? அப்போ 40 வருஷமா ராதாரவி அவர்களிடம் ஒரு பேட்டியில் கேட்குறாங்க, உங்கள் கூட தானே எதிரில் இருக்க 40 வருஷம் இருந்தார், இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறான்னு கேட்கும் பொழுது அப்போ ராதாரவி அவர்கள் என்ன சொல்கிறார்? 40 வருஷமா அவன் எங்கே போயிருந்தான்? அப்போ இருக்கும்போதே கேட்டுக்கணும். அப்போ எதிரில் நிற்கக்கூடிய தலைவர் அவர்கள் 40 வருஷமா நீ அவர் கூட தான் இருந்திருக்க. 2006 பைலா படி 2006 நீ கூட இருந்திருக்க. 2006 படி கூட இருந்திருக்க. ஒருத்தன் தப்பு பண்ணுறான், நீ சொன்னதை அவங்க கேட்கலனா பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வர வேணாமா? அப்படி வந்திருந்தா உங்களை நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு உங்களை வரவேற்றிருப்போம். ஆக 2 பேரும் ஒரு குட்டையில் உரிய மட்டைகள் தான். இங்கே யாரும் திருத்த முடியாது. ஒரு புதிய தத்துவம். இந்த யூனியன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்கணும்னா ஒரு தனிப்பட்ட தத்துவத்தை தூக்கிட்டு வர என் நம்பர் 3 நீங்கள் அதுக்கு தான் வாக்களிக்கணும். இதுவரை வாக்களிச்சிங்க. ராதாரவி அவர்கள் தலைமையில் இருக்கும் பொழுது கட்டடம் தான் இடிக்கப்பட்டது. அவர் கையிலிருந்து வேற ஒருவருக்கு மாறினால் யூனியனே இருக்காது என்பதை நான் இந்த தருணத்திலே எச்சரித்து சொல்கிறேன். ஏன்னா இது 2500 பேரோட வழி. இந்த வழிக்கு ஒற்றை குரலா நான் போய் கேன்வாஸ் பண்ண பொழுதுனா நீ நின்றுக்க சந்தோஷம், உனக்கு தான் என் ஓட்டு, உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லி பின்புலமாக இருந்து எனக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் வாக்கு வாங்குறேன், நிறையா வாக்கு வாங்குறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஏகாதிபத்தியத்தை, ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நான் குரல் கொடுக்குறேன். அடுத்த மேட்டர் பாருங்க. அப்படியா? இல்லை இன்னும் 2 மேட்டர் இருக்கு. இதுதான் முக்கியமான மேட்டர். படிச்சுட்டு சொல்லிடுறேன். புதிய உறுப்பினர்கள் 500 பேர் 5 கோடி ரூபாய் ஊழலுங்க. அதாவது ஒரு உறுப்பினருக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், இப்படி 500 உறுப்பினர்களுக்கு மேல் சேர்த்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் ஊழல் செய்திருக்கிறார்கள். இதை கேள்வி கேட்டால் யாருக்கும் பதில் சொல்லுது. நான் நேரத்தை கருதி உங்களுக்கு சீக்கிரமாக போயிடுறேன். கிரிக்கெட் போட்டி இதில் 8.5 லட்சம் ரூபா காலி பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் யாரு கேட்டால் என் யூனியனுடைய தொப்புள் குறுவர்கள் கொரோனா காலங்களிலே அல்லது மழை பேரிடர் காலங்களிலே ஒரு 500 ரூபா கொடுக்க அருகதை இல்லாத இந்த யூனியன், ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்க கூடாத ஒரு யூனியன் தேர்தல் செலவுக்காக இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட் போட்டிக்கு 8.5 லட்சம் ரூபாய் யாருங்க கேட்டேன்? இப்ப கிரிக்கெட் விளையாடுற எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட்டாங்களா? அவர்களுக்கு நேரத்தை போக்குவதற்காக 8.5 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறார்கள். பேட்மிண்டனுக்கு அதே மாதிரி. இப்படி என்னுடைய உறவுகளுடைய பணம் எல்லாம் விரயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், யூனியனுடைய மேலாளர் சம்பள விவகாரம். யூனியன்ல 23 யூனியன்ல எந்த ஒரு யூனியன்லையும் 5 ஸ்டாஃப் கிடையாதுங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்துக்கோங்க,
அல்லது நீங்கள் வந்து பெப்சி எடுத்துக்கோங்க. டைரக்டர்ஸ் யூனியன்லாம் ரஞ்சித்னு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கார். எங்கள் யூனியனில் மட்டும் 5 பேர். சம்பளம் மேலாளருக்கு அம்மு அப்படின்றவங்களுக்கு 30,000 36,000 ரூபா. ஒரு எம்எஸ்சி எம்எட் படிச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் வேலை பார்க்குற ஒரு சகோதரன் சகோதரிக்கு 8,000 10,000 தான் சம்பளம். மாஸ்டர் ஆஃப் பிலாசபி டாக்டரேட் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்களுக்கு வெறும் 16,000 தான் சம்பளம். இவங்க 10 12ஆம் வகுப்பு கூட படிக்கல. இவங்களுக்கு எதுக்கு 30,000 36,000 சம்பளம்? யாரு கொடுக்குறா? என்ன அவசியம் இருக்கிறது? இப்போ கட்டடத்தை போய் வளசர பக்கத்தில் வச்சிருக்காங்க. மாதம் 55,000 ரூபாய் வாடகை. ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாது. இந்த 1.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இன்னொரு 50 முதியோர்களுக்கு நம்ம ஒரு மாசம் ஒரு உதவித்தொகை கொடுத்துடலாம். இதை யாராவது கேட்டால் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கும். இவங்க செய்யறது எல்லாமே டெர்மினேட் தான். இந்த டெர்மினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டெர்மினேட்லாம் இனி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இப்போ இவ்வளோ சம்பளம் எதுக்கு போகுது? ஒன்று, கொரோனா காலத்தில் இவங்களுக்கு அந்த 2 வருஷம் கொரோனாவிலேயே அவங்களுக்கு சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஒரு அடிப்படை உறுப்பினர் பசியோட பட்டினியோட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கான். அவனுக்கு ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு பலசரக்கு ஜாமான் கொடுக்க வேணும். போய் அடுத்த யூனியனில் கையேந்துறது, பிச்சை ஏந்துறது எவ்வளவு பிச்சைன்னு சொல்லணும். ஏன் யூனியன் அவ்வளோ பணம் இருக்கு? ஒரு மாசத்துக்கு 40 லட்சம் ரூபாயிலிருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் வர யூனியன்ல என் மூத்த உறுப்பினர்களுக்கு ஒரு 5 கிலோ அரிசியும் பலசரக்கு ஜாமானும் கொடுக்க இவங்களுக்கு அருகதை இல்லையே, யோகிதம் இல்லையே. ஆனால் இவர்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள். பிடிச்ச ஹோட்டல் போய் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை, லட்சுமண் சூதி பக்கத்தில் இருக்க குமார் ஹோட்டல்ல 4,500 5,000 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. யார் வீட்டு காசுல சாப்பிட்றாங்க? டப்பிங் உறுப்பினரோட ரத்தம் அதுல சாப்பிட்றாங்க. இதை யாரும் கேட்டா அடிப்படை உறுப்பினர் தூக்கிறது. நீ தூக்கி பாரு, பார்த்துக்கலாம். எல்லாருக்காகவும் சேர்ந்துதான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதே நிலைமை நாளைக்கு ராதாரவி அணியில் இருக்கிறவர்களுக்கும் நடக்கலாம், எதிரணியில் இருப்பவர்களுக்கும் நடக்கலாம். அவர்களுக்காகவும் குரல் கொடுப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. 2018, 2020, 2022 தேர்தல் செலவு மட்டும் 39 லட்சம் ரூபாங்க. ஒரு சட்டமன்றத்தில் 3 லட்சம் வாக்கு இருக்கும். நேர்மையான அரசியல்வாதிக்கு செலவு 10 லட்சம் ரூபாங்க. வெறும் 1459 ஓட்டு தான் இருக்கு. 1100 ஓட்டு தான் போலிங் ஆகும். இதுக்கு 39 லட்சம் ரூபாய் செலவுங்க. இதோட பணம் யாரோட பணம்? ஏன் இந்த ஆடம்பரம்? எதுக்கு இந்த ஆடம்பரம்? ஏன்னா ஊழலற்ற முறையில் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணணும். அதுக்கு தேவை தேர்தல் அதிகாரி, அவங்களுக்கு சப்போர்ட். இப்படி நிறைய முறைகேடுகள். இதை கேட்டோம்னா அவங்க பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை டெர்மினேட். இப்படி கோடான கோடி, கிட்டத்தட்ட 2016 இந்த நிமிஷம் வரைக்கும் 10 கோடி ரூபாய்க்கு மேலே கையாடல் நடந்திருக்குங்க. எந்த யூனியனாவது இப்படி நடக்குமா? 23 சங்கத்தில் எந்த யூனியனாவது சீல் வச்சிருக்காங்களா? அந்த அவமானம் இந்த டப்பிங் யூனியன் தான். அதில் டத்தோ ராதாரவி வளாகம், அவர் பேர் எழுதியிருந்தாங்களோ என்னவோ, கட்டடத்தை இடிச்சு ராதாரவி அவர்களையும் அசிங்கப்படுத்திட்டாங்க அந்த நிர்வாகம். எல்லோரும் குற்றவாளிகள் தான். கொலை செய்தவனை விட கொலை குற்றத்தை தூண்டுவனுக்கு தான் சட்டத்தில் தண்டனை அதிகம். அதுபோன்று இதை தூண்டியவர்களுக்கு சட்டத்தில் இருக்கிறார்கள். எனவே இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலையுமே அவர் எதிர்த்து போட்டியிடல, குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே. அதனால இப்ப திடீர்னு வந்து இன்னொரு வெற்றின்ற அந்த அணியாகட்டும், இப்ப நீங்க உங்களோட அணியாகட்டும், இப்போ நடக்கிற அந்த தேர்தலை எதிர்த்து போட்டிடுறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு தேர்தலையும் போட்டியில தொடர்ந்து அவரே தான் 35-36 வருஷமா தலைவராக இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன? சரியான கேள்வி. அதாவது கடந்த 37 வருஷமா அவர் வந்து ஒரு 6, 7, 8 பீரியடில் அவர் தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் கை காட்டுறவங்க தான் தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, அவர் கேட்குற சரியாக கேள்வி. அப்போல்லாம் நிர்வாகம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்பினேன். நான் கூட இருந்தேன். என்னைக்கு கட்டடத்தை இடிச்சாங்களோ, என்னைக்கு என் உறுப்பினருடைய கோவிலை இடிச்சாங்களோ, அன்னைக்கு வந்து தவறு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ என்னன்னா தவறு வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவர் கேட்ட மாதிரி ஏன் இதுக்கு முன்னாடி நிக்கலனா, அதுக்கு முன்னாடி எனக்கு நிக்கணும்னு தோணலை. இப்பொழுது காலத்தின் கட்டாயம் நான் நிக்கிறேன். ஏன்னா கேள்வி கேட்ட 13 உறுப்பினர் அடிப்படை உறுப்பிலிருந்து தூக்கியிருக்காங்க. சங்கீதான்ற ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அயோக்கிய பையன் நீ படுக்க வந்தாதே உனக்கு நான் வேலை கொடுப்பேன்னு சாட்சி சொல்லியிருக்கான். அவனை ஒரு நிர்வாகம் செருப்பை கொண்டு அடிச்சிருக்கணும்ல. எங்களுக்கு இப்பதான் தெரியுது. நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்க ஏன் இதுக்கு முன்னாடி எங்க போனீங்கன்னு. இதுக்கு முன்னாடி தகவல் வரல. நானும் ஒரு குற்றவாளி தான். எனக்கு அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா நான் போய் கேள்வி கேட்டிருப்பேன். இன்னைக்கு தனியா நிக்கிறவன் அன்னைக்கு எனக்கு தைரியம் இல்லையா? நான் நின்றுப்பேன். அன்னைக்கு இந்த விஷயங்கள் வரல. ஓகே, ராதாரவி நன்றாகத்தான் இந்த அணியை வச்சிருக்கிறாரு, அவர் கட்டுப்பட்டு தான் இந்த யூனியன் நடக்குது அப்படின்னு நானும் நம்பி இருந்தேன். இந்த இன்சார்ஜ்களை வச்சு உறுப்பினர்களுடைய வேலை வாய்ப்பாக பறிக்கிறது. ஒவ்வொரு இன்சார்ஜும் ஒரு 10 பேரை வச்சிருக்கான். இந்த 10 பேரை வச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலை நானும் ஒரு இன்சார்ஜ், எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் பழகிக்கிட்டு இருக்கோம். வார்த்தையில விடுறது, ஓத்தான்றது, ஒம்மான்றது, இன்சார்ஜ் மீட்டிங்ல அவன்றது இவன்றது, இந்த மாதிரி நாகரமற்ற வாலியை ஒருத்த தலைவன் பேசலாமா? இந்த கோபம் தான் எடுத்தோன்னே ஆட்சிக்கு வர முடியாதுங்க. நான் விஜய் இல்லைங்க. டக்குன்னு அப்படியே தலைவர் ஆகிறதுக்கு நான் நீ தோத்தாலும் பரவாயில்ல, நான் பரவாயில்ல, என் மக்களுக்காக நிற்கிறேன். அடுத்ததுல நான் வென்றிருக்கிறேன்.
அருமையான கேள்வி. எனக்கு நாமினேஷன் வாங்கிட்டு அலுவலகத்திலிருந்து விட்டு வெளியில் வரும்பொழுது திரு ராதாரவி அவர்கள் ஃபோன் பண்ணார். அது உங்களுக்கு அதை வெளிக்காட்டணுமா இல்லை நான் வாயிலே சொல்லிடுவா? என்ன சொன்னார்னா, வணக்கம், ஆடியோ இருக்கு வேணும்னா உங்களுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நான் 2 நாமினேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்காமடா. ஆமாண்ணே, நான் 2 வாங்கியிருக்கேன், நான் எதுலையாவது ஒன்றில் போடுவேன் அப்படின்னு. நீ இந்த தடவை நிற்காத, நல்லா கவனிங்க, நீ இந்த தடவை நிற்காத, அடுத்த தடவை நில்லு, இந்த தடவை அண்ணே நிற்கிறேன், நீ எனக்கு வேலை செய்ய, நான் ஜெயிச்சு முடிச்சேன்னா என்னை வந்து நேரில் பாரு, நான் உன்னைய நியமன குழு, அதாவது நாமினேட் எலெக்டட் கமிட்டி, அதில் உனக்கு போடுறேன்றாரு. எனக்கு அந்த பதவி தேவையில்லை. நான் பதவிக்கு போயிருந்தா எதிரணியில் வந்து நான் போய் வேலை செஞ்சிருப்பேன்ல, வேலை செஞ்சு ஜெயிச்சிருப்பேன்ல. 3 போஸ்டிங்கில் எதிர வேணாலும் நான் ஜெயிச்சிருப்பேன். எனக்கு இளைஞர்களுடைய சப்போர்ட் இருக்கு. எனக்கு ராதாரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த 150-200 ஓட்டு செல்லாத ஓட்டு, அந்த ஓட்டு எனக்கு வேணாம். இளைஞர்கள் இருக்காங்க, என் தம்பி சகோதரிகள் இருக்காங்க, இந்த வீடியோ பார்ப்பான்ல, இந்த வீடியோ பார்ப்பான்ல, என் தம்பி தங்கச்சி உறவுகள் பார்ப்பான்ல, 20 நிமிஷம் பேசுகிறோம்ல, ஃபுல்லாக பார்ப்பான். பார்த்து முடிச்சுட்டு அவன் மனசாட்சிக்கு விருப்பம் இருந்தால் ஓட்டு போடட்டும். எனக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு நல்லது, ஓட்டு போடலைன்னா எனக்கு நல்லது. நான் அடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறேன், எனக்கு கட்சி வேலை வர இருக்குது, தலைவர் வந்து எனக்கு நிறைய பணிகள் கொடுத்துருக்காரு, நான் இப்படியே போயிடுறேன். என்ன நம்பு, என் தத்துவத்தை நீ நம்புனா எனக்கு ஓட்டு போடு. அதுக்காக உன் வீட்டில் வந்து ஐயா சாமி காலில் வந்து கும்பிட்டுலாம் இருக்க மாட்டேன், நீ அப்படி நினைக்காத. அந்த அரசியல் நான் பண்ண வரல, ஊழ கும்பிடு போட்டு கொள்ளையடிக்கிற அரசியல் நான் பண்ண வரல. ஃபோன் பண்ணி கேட்பேன், ஓட்டு போட முடிஞ்சா போடு, இல்லையா நீ போய்கிட்டே இரு, அவ்வளோதான். என்னை கூப்பிட்டு மிரட்டினாரு, நான் அதையும் மீறி தான் அங்கே நின்றுருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு பின்விளைகள் எது வந்தாலும் சரி. இந்த கார்டை நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இல்லையா, இது இன்சார்ஜ் கார்டு. ஒருவேளை அடிப்படை உறுப்பினரை தூக்குனா அதுக்கடுத்து என்னுடைய விளைவுகளை காட்டுவேன். என்னுடைய ஏரியா, ஏன்னா எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குது. நேராக தொழிலாளர் துறை அமைச்சர் CV கணேசன் எனக்கு நெருங்கியவர், நான் போய் சந்திப்பேன். இந்த யூனியன் நலத்திற்காக, இந்த யூனியனுடைய மேம்பாட்டிற்காக மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலினையும் நான் சந்திப்பதற்காக தயார் இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பின்புலத்திலே என் தலைவர் இருக்கிறார். இந்த ஒடுக்கப்பட்ட குரலற்ற மக்களுக்காக அவர் நிறைய நல்ல திட்டங்களை அவர் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன்.